எங்கப்பா போற? ஃப்ரெண்ட் வீட்டுல போய் பஸ்ட் வரமா. சாப்பிட்டு போயம்மா. வந்து சாப்பிட்டுக்கிறோமா. A few minutes later. எப்ப பார்த்தாலும் படிச்சுன்னு இருக்கிற உனக்கு போர் அடிக்கலையாடா? ஏன் நீ எங்க வீட்டுக்கு படிக்கணும் உன்ட படிக்கலையாடா? யாரு சொன்னா? எங்க வீட்டுல எங்க மாமனார புக்கை எடுத்து வச்சு படி படி படின்னு இம்சம் பண்றான். அதனாலதான் எங்க வீட்டுல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு படிக்க வரேன்னு போய் சொல்லிட்டு பாப்பா சாப்பிடுப்பா. சாப்பிட்டேன்க்கா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்பா படிக்க. உள்ள சாப்பிடாம போயிட்டான். கொஞ்சம் போய் கூட்டு வாப்பா. சரிக்கா, இப்ப அந்த வீட்டுக்கே வரப்பில்ல. வந்தாலே அவனை கூட்டணுமா இவனை கூட்டணுமா. விஷயம் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குதாடா? ஆனா படிப்பு விஷயத்த தவறு வேற எது வேணா கேட்டுக்கிறாங்க. பொண்ணுகிட்ட எப்படி அளவு சொல்றது? அட அம்மாஞ்சி, உனக்கு பொண்ணுகிட்ட லவ்வே சொல்ல தெரியாதா? நல்லா தூக்க கேட்சுன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குதா? விஸ்வா உனக்கு ஆள் இருக்குதாடா? எனக்கு 3 ஆள் இருக்குதுடா. அப்போ அந்த அட்டை கிஸ்டைக்கு என்ன பண்ணிருப்பில்ல அதை சொல்லலாம்டா. அதெல்லாம் ஏன்டா உனக்கு? சும்மா தெரிஞ்சுக்கதான்டா. இந்த நாதாரி வீட்லயே படிக்க மாட்டான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படிக்க போறானா? நம்புற மாதிரியா இருக்கு. சரி, இவன் என்ன பண்றான்னு ஒழிஞ்சிருந்து பாப்போம். ஃப்ரெண்டா போயிட்ட. சரி சொல்றேன், சொல்லவா? அட்டேக்கு முதல் ஆளா கட்டி பிடிச்சேன். கிஸ்டேக்கு 2வது ஆளா கிஸ் பண்ணேன். லவர்ஸ் டேக்கு 3வது ஆளா லவ் சொன்னேன். சரி, உங்க மாமாவுக்கு ஆள் இருக்காடா? என் மாமாவுக்கு ஆளாலாம் ஒரே ஒரு பெட்ரூம் தண்டா இருக்குது. செக் லவர் சொன்னா அவனுக்கு எதிர ஆளு எரும வயசுல இருக்குது. அவனுக்கு ஆளு இல்ல, அவனுக்கு கல்யாணமும் இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியாதுடா. என்னடா? அவன் 90 கேட்சுடா. 90 கேட்சு யாரா பொண்ணு தருவா? சரி. ஏய் விஸ்வா, நன்றிக்கு வித்தாகம் நல்லருக்கும் தீயருக்கும் என்று இருமல் தரும். செருப்பு மூஞ்சிக்கு வரும். ஏண்டா, நான் வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க நீங்க. டேய் டேய், மூஞ்ச காட்டுறா. அது எப்படிங்க? உங்களுக்கு 3 ஆளு முதல்ல மத்திய பண்ணி கட்டி கொடுப்பீங்களா? மத்திய இல்ல மாமா, அத்தே மாமா. அத்தே. அடுத்து 2வது ஆளா கிஸ்டேவா? கிஸ்டே இல்ல மாமா, கிஸ்டே மாமா. கிஸ்டே அன்னைக்கு நீங்க வந்து கிஸ் கொடுப்பீங்க. அடுத்து லவர்ஸ் டே. அதுக்கப்புறம் முக்கியமான டே ஒண்ணு ஒருத்தர் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியல மாமா. தெரியலையா? எக்ஸாம் டேடா நாயே. எதை ஞாபகம் வச்சுக்கணுமே அதை மறந்துட்ட. எதை ஞாபகம் வச்சுக்க கூடாதோ அதை ஞாபகம் வச்சுக்கிற. ஏய், உன் கூட படிக்கிற பையன் தானே, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா படிக்கிறான் பாடுறா. தம்பி, நீனாச்சும் கொஞ்சம் அவனை படிக்க சொல்ல வேண்டியதானே தம்பி? நான் படிக்கதான் சொன்னான். தெரியல, அவன் தான் கணக்கு முக்கியம் இல்ல, காதல் தான் முக்கியம் சொன்னான். Flashback. பொண்ணுகிட்ட எப்படி அளவு சொல்றது? அது சார்னா சொன்னீங்க, இவனுக்கு லவ்வரே இல்ல, 90 கிட்ஸுக்கு யாரா பொண்ணு தருவா? அப்படியா? நம்ம 2 கிட்ஸ் பசங்க கல்யாணம் பண்றது அப்பா அம்மாக்கு பேரை கொண்ட தர மட்டும்தான். ஆனா நம்ம 90 கிட்ஸ் பசங்க அப்பா அம்மாக்கு பெருமை சேர்த்து தாண்டா கல்யாணமா பண்றோம். 2 கிட்ஸ் பசங்க ஆள் இருந்தா நீங்க கல்யாணம் பண்றீங்க. ஆனா என்ன மாதிரி 90 கிட்ஸ் பசங்க வேலை இருந்தா தாண்டா நாங்க கல்யாணமும் பண்ணுவோம். என்ன மாதிரி 90 கிட்ஸ் பசங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டு மேரேஜே பண்றோம். ஆனா ஒன்ன மாதிரி 2 கிட்ஸ் பசங்க லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்காகவே மேரேஜ் பண்றீங்கடா. உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன், வேலையே இல்லாத 2 கிட்ஸுக்கு பொண்ணு தரீங்க, ஆனா லைஃப்ல செட்டில் ஆன 90 கிட்ஸுக்கு பொண்ணு தர மாட்டீங்க. கேட்டா பையன் கருப்பாகிறான், பையனுக்கு சொட்டை இருக்குன்னு சொல்றீங்க. பையன் கருப்பாகிறான் பாக்காதீங்க, அவன் பொறுப்பா இருக்கிறானா அதை மட்டும் பாருங்க. பையனுக்கு சொட்டை இருக்கா பாக்காதீங்க, அவன் பேருக்கு பின்னால எத்தனை பட்டம் இருக்குன்னு பாருங்க. இதுக்கப்புறம் 90 கிட்ஸ் பத்தி யாரும் தப்பா சொன்னீங்க, அவங்களுக்கு குரல் கொடுக்க நான் இருக்கேன்.